அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் பொது விடுமுறை என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மிக்க மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து 2 இந்தியர்களுக்கு மரண தண்டனை விதித்த குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்றம். குவைத்தின் புதிய சட்டங்கள் மிக கடுமையானது எச்சரித்த உள்துறை அமைச்சர். அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் டிரைவர்களை எச்சரித்த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட். 254 வாகனங்கள் பறிமுதல். அடுத்து குவைத் ஏர்போர்ட் வரும் பயணிகள் எச்சரிக்கை. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டில் வசிப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லைங்க. குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கரெக்டாக ஃபாலோ செய்தால் மட்டுமே குவைத்தில் நம்மளால சேஃபாக இருக்க முடியும். இல்லை என்றால் அபராதம், ஜெயில் தண்டனை மற்றும் மரண தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போ குவைத் சட்டத்தை மீறி நடந்த 2 இந்தியர்களுக்கு குவைத்துடைய குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி காலித் அல் தஹீஸ் தலைமையிலான அமர்வு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அறப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத் தடை செய்த பொருளை கடத்திய குற்றத்திற்காக இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். இவர்களிடமிருந்து 14 கிலோகிராம் முதல் ரக தடை செய்யப்பட்ட பொருட்கள், 8 கிலோ மெதபட்டமைன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துள்ளது. தீவிர விசாரணைக்கு பிறகு குவைத்துடைய நீதிமன்றம் 2 இந்தியர்களுக்கு இப்போ மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2 இந்தியர்களை எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் பெயர் விவரத்தை உள்துறை அமைச்சகம் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க குவைத்திற்கு வந்தோமா, நம்ம வேலையை ஒழுங்கா பார்த்தோமா இருந்தால் மட்டுமே நம்மளால குவைத்தில் சேஃபா இருக்க முடியும். அதே போல மிக முக்கியமான இந்த பதிவை விழிப்புணர்வுக்காக உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத் நாட்டில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக போக்குவரத்து விவகாரங்கள் மற்றும் செயல்பாட்டுத் துறையின் தலைவரான பிரிகேடியர் ஜெனரல் அப்துல்லா அதிகியின் மேற்பார்வையில் கடந்த வாரம் நடைபெற்ற செக்கிங்கில் மட்டும் 19,362 போக்குவரத்து விதிமுறைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 254 வாகனங்கள் மற்றும் 15 மோட்டார் சைக்கிளை ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்துள்ளது. மேலும் போக்குவரத்து விதிகளை மீறி செயல்பட்ட 45 பேரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அதுபோல டிரைவிங் லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் ஓட்டிய 19 சிறுவர்கள் மீது அபராதம் மற்றும் உரிய நடவடிக்கை ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எடுத்துள்ளது. மேலும் இந்த செக்கிங் குவைத் முழுவதும் தொடரும் என போக்குவரத்து துறையின் மேஜர் ஜெனரல் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். அதுபோல குவைத் ஏர்போர்ட்டிற்கு வரும் பயணிகளை பிக்கப் செய்யும் கள்ள டாக்ஸி டிரைவர்களையும் ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. குவைத்துடைய ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா குவைத் ஏர்போர்ட்டிற்கு வரும் பயணிகளை பிக்கப் செய்வது ஒன்று அவங்களுடைய ரிலேஷன் வரணும், அப்படி இல்லைனா பயணிகள் குவைத் ஏர்போர்ட் பஸ் அல்லது குவைத் ஏர்போர்ட் டாக்ஸியை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். இதனை மீறி மற்ற வாகனங்கள் சென்று பிடிபட்டால் கார் ஓட்டுநர் மீது அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படும். சில சந்தர்ப்பங்களில் ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்படுவீர்கள் என ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரித்துள்ளது. குவைத்தில் கார் ஓட்டுவது என்பது நம்ம ஊர் போல ஈஸி இல்லைங்க. டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். சீட் பெல்ட் போடாமல் கார் ஓட்டினா 30 குவைத் தின அபராதம். அதே போல் ஃபோன் பேசிக்கிட்டு காரை ஓட்டினா 75 குவைத் தின அபராதம். அதாவது டிரைவர்கள் வாங்குற சம்பளத்தில் பாதி சம்பளம் ஃபைன் கட்டவே சரியா இருக்கும். அதனால எச்சரிக்கையாக டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த தகவல், குவைத்தில் வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி அல் இஸ்ரா மற்றும் மிராஜ் தினத்தை முன்னிட்டு அரசு பொது விடுமுறை என அதிகாரப்பூர்வ தகவலை சிவில் சர்வீஸ் கமிஷன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது அரசு நிறுவனங்கள், அரசு சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் சில தனியார் துறை நிறுவனங்களுக்கு இந்த விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் அரசு அறிவிக்கப்படும் விடுமுறை அனைத்தும் பார்த்தீங்கன்னா யாருக்கு கிடைக்கும்னா ஆர்டிகல் 17ஆம் நம்பர் விசாவில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்கள் மட்டும்தாங்க அனைத்து விடுமுறைகளும் கிடைக்கும். அரசு விடுமுறை கிடைக்காத ஒரே விசா ஆர்டிகல் 20ஆம் நம்பர் விசாவான காதிம் விசா தாங்க. காதிம் விசா தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும்தாங்க லீவு. அதுவும் சில அரபி வீடுகளில் மாதம் 1 லீவு 2 லீவு தான் கொடுப்பாங்க. நான் எல்லாம் அரபி வீட்டில் வேலை செய்யும் போது லீவே கிடையாதுங்க. ஏதாவது அர்ஜென்ட்டாக ஊருக்கு பணம் அனுப்புறதா இருந்தால் மட்டும்தான் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பர்மிஷன் கிடைக்கும். இதுதாங்க ஹவுஸ் டிரைவர்களின் சிலரின் நிலைமை. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், அதாவது ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய் மற்றும் ஹவுஸ் பேட் மற்றும் தப்பா, உங்களுக்கு அரபி வீட்டில் மாதம் எத்தனை நாள் லீவு கொடுக்குறாங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் டியூட்டி அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. ஹைதராபாத் டு குவைத் 16,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 28 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 15,700 ரூபாய்க்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 34 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,000 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 14,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 22 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 19,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 24 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 96 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 53 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 291 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 44 தினார் 272 பில்ஸாக உள்ளது.
ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 40 தினார் 597 பைசாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.